ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அமேசான் பிரைமில் இருக்கிற டாப் 10 பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிற 10 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க கைஸ். அண்ட் இந்த 10 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. எதிர்காலம் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப நல்லாவே நமக்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி டே தி எர்த் ஸ்டுட் ஸ்டில். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்களை பூமியில் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பூமியை விட்டு போயிருப்பாங்க. இப்படி பூமியை விட்டு போனதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு நம்ம மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியை மொத்தமாகவே அழிச்சிட்டு இருக்கிறாங்க, இயற்கை வளங்களை இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இப்படியே விட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா திரும்பவும் பூமிக்கு வராங்க. மனிதர்களை பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டால் பூமி அழிஞ்சிடும், அதுக்கு பதிலாக மனிதர்களை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியனா நம்ம கேனோ ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா பூமிக்கு வராரு மனிதர்கள் அழிக்கிறதுக்காக. இப்படி வந்து நம்ம கேனோ ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா அவரோட எண்ணத்தை மாற்றிக்கிறாரா, மனிதர்கள் அழிக்காமல் அப்படியே விட்டுட்டு போகிறாரு இல்லையா, இல்லை மனிதர்களை மொத்தமாக அழிக்கிறாரா அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா உண்மையில் வேறு லெவலில் இருக்குங்க. 2008 ரிலீஸ் ஆயிருந்தாலும் நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த மூவி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க கைஸ். இந்த மூவியோட கிளைமேக்ஸை பார்த்தா ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு முடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி. பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 9th மூவி பார்க்க போகிறோம்னா 65. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப்பில் ஒரு பிளானெட்லேருந்து இன்னொரு பிளானெட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஸ்பேஸ்ஷிப்பில் ஒரு விண்கல் ஒன்று மோதுறதுனால அந்த ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் கிராஷ் லேண்ட் ஆகுது. அப்படி கிராஷ் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் உயிர் பிழைக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து லேண்ட் பண்ண காலம் எதுவாக இருக்குன்னா டைனோசர்கள் இருந்த காலமாக இருக்கும். அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் எப்படி சர்வே பண்ணுறாங்க, பூமியிலேருந்து எப்படி தப்பிச்சு போகிறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலோட கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா நல்லாவே மூவ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷுவல் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 8th மூவி பார்க்க போகிறோம்னா வார் ஆஃப் த வேர்ல்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூவியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏலியன்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி ஏலியன்கள் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோவான டாம் க்ரூஸோட பசங்களை பார்த்தீங்கன்னா எப்படி சேவ் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஏலியன்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் முடிவு கட்டினாங்களா இல்லையான்றதா இந்த மூவியோட ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அடுத்து என்ன அப்படின்றது தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவியை பார்க்கும்போது பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது கைஸ். அந்த மாதிரி தான் ஸ்டோரியிலான மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவியோட கிளைமேக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அந்த மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசான் பிரைமில் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 7th மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி டுமாரோ வார். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஏலியன்கள் நம்ம பூமியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஏலியன்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை அட்டாக் பண்ணுறதுனால நம்ம மனிதர்களால் அங்கே சர்வேவே பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏலியன்களோட சண்டை போடணும் அப்படின்னா ஆட்கள் ரொம்பவே கம்மியாக இருக்கிறாங்க ஃப்யூச்சரில். இதனால பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி ஃபாஸ்ட்டுக்கு வந்து அங்கேருந்து ஒரு சில ஆட்களை பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் சண்டை போடுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் நம்ம ஹீரோவும் ஒரு நபராக இருப்பார். நம்ம ஹீரோ ஃபியூச்சருக்கு போகிறாரு ஏலியன்களோட சண்டை போட. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு போய் அந்த ஏலியன்களோட சண்டை போட்டு அந்த ஏலியன்களை மொத்தமாக அழிச்சாரா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஏலியன்களால் வர பிரச்சனைகளை எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க கைஸ். இந்த மூவியை நீங்கள் விஷுவலுக்காகவே விரும்பி பார்க்கலாம். அண்ட் ஸ்டோரி லைனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது கைஸ். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th மூவி பார்க்க போகிறோம்னா எலிஷியம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அழிஞ்சு போயிருச்சு. நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வளமும் இல்லாத மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வாழ தகுதியற்ற இடமா மாறிட்டு வர்றதுனால
பூமியில இருக்கிற பணக்காரங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஸ்பேஸ்ல எலிசியம் அப்படின்ற ஒரு இடத்த கட்டி, அங்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அடிப்படை மக்கள் பார்த்தீங்கன்னா, பூமியிலே இருந்து கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோவும் ஒருத்தரா இருப்பாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, பூமியில ஒரு நார்மல் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அங்க ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு, அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் டயத்துக்கு மட்டும் தான் நம்ம ஹீரோனால உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, உயிர் பிழைக்கணும்னா, அவர் எலிசியம் போய் ஆகணும். அங்க போனா மட்டும் தான் அவர்னால உயிர் பிழைக்க முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு கிரியேட் ஆகுது. எலிசியம்ல இருக்கிற அதிநவீன மருத்துவ தொழில்நுட்பத்தினால நம்ம ஹீரோவ உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எப்படி அந்த எலிசியம்க்கு போறாரு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உயிர் பொழைச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbல 6.6 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 5த்தா என்ன மூவி பார்க்க போறோம்னா, தி கிரியேட்டர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023ல ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நம்ம மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒண்ண கிரியேட் பண்றாங்க. எதுக்காகன்னா, மனிதர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு எதிரா திரும்புது. மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, மொத்தமா இருக்கக்கூடாது. மனிதர்கள் இனத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ ஒண்ணு டிசைட் பண்ணுது. ஆனா, இத பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் எப்படியோ தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏஐ அழிக்கிறதுக்காக ஒரு டீம பார்த்தீங்கன்னா, பில்ட் பண்றாங்க. அந்த டீம்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் இருப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எப்படி அந்த ஏஐ அழிக்கிறாரு, அது மட்டும் இல்லாம அந்த ஏஐனால வர்ற பிரச்சனைகள எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நடக்கிற மாரி தான் காட்டியிருப்பாங்க கைஸ். ஆனா, இந்த மூவியோட ஸ்டோரி லைன் வேற லெவல்ல இருக்கு கைஸ். நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா, இந்த மூவி பார்த்தீங்கன்னா, தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல தான் இருக்கு. நீங்க பார்க்குறதா இருந்தா இங்கிலீஷ்ல தான் பார்த்தாகணும். ஆனா, நல்ல ஒரு மூவி, மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா, IMDbல 6.7 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 4த்தா என்ன மூவி பார்க்க போறோம்னா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2001ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பையனை இழந்துடுறாங்க. இப்படி இழந்ததுக்கு அப்புறம் அந்த பையனோட நினைவுகள அவங்கனால மறக்க முடியாததுனால, அந்த பையன மாரியே ஒரு ரோபோட்ட பார்த்தீங்கன்னா, வாங்கி அந்த பையன மாரியே அந்த ரோபோட்ட பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ரோபோட்னால வர்ற பிரச்சனைகள் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2001ல ரிலீஸ் ஆயிருக்கு கைஸ். ஆனா 2001ல ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஒரு பெஸ்ட்டான மூவி கைஸ். சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிய விரும்பி பார்ப்பீங்கன்னா, கண்டிப்பா இந்த மூவிய பார்த்துருக்கணும். ஆனா இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஆனா ஒரு நல்ல ஒரு மூவி. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. இந்த மூவிக்கு IMDbல 7.2 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 3ர்டா என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சன்ஷைன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2007ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பார்த்தீங்கன்னா தன்னோட செயல்பாட்ட மொத்தமா நிறுத்தப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு தெரிய வருது. இப்படி மனிதர்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் சூரியன் தன்னோட செயல்பாட்ட மொத்தமா நிறுத்துச்சுன்னா, பூமி ஒரு குளிர் பிரதேசமா மாறிடும். அதனால பார்த்தீங்கன்னா, சூரியன திரும்பவும் அதனோட செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பூமியிலேருந்து 8 பேர் கொண்ட குழு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு கிளம்புறாங்க. இப்படி கிளம்பி அவங்க போன மிஷின பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க கைஸ். நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. கண்டிப்பா பார்க்காம இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா, IMDbல 7.2 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 2ண்டா என்ன மூவி பார்க்க போறோம்னா, அரைவல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் ஒண்ணு லேண்ட் ஆகுது. இப்படி லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஏலியன்கள் பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்திருக்காங்க? அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மனிதர்கள் ஆசைப்படுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியன்களோட கம்யூனிகேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்கள் எதுக்கு வந்திருக்காங்க? அந்த ஏலியன்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்றது தான் நம்ம ஹீரோயினோட வேலையா இருக்கும். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியன்களோட நோக்கத்த கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அந்த ஏலியன்களோட கம்யூனிகேட் பண்ணாங்களா இல்லையான்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பார்த்த ஏலியன்ஸ் மூவிஸ்லயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா கிரியேட் பண்ணியிருப்பாங்க கைஸ். அண்ட் இந்த மூவியோட கிளைமேக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இந்த மாரி தான் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூவி ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க கைஸ். கண்டிப்பா பார்க்காம இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா, IMDbல 7.9 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டா என்ன மூவி பார்க்க போறோம்னா, இன்டர்ஸ்டெல்லார். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2014ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா மாறிட்டு வருது. பூமியில எந்த ஒரு தானியங்களுமே விளைய மாட்டேங்குது. மனிதர்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா, மனிதர்கள் எப்படி உயிர் வாழ்வாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒண்ணு கிரியேட் ஆகுது.
இதனால பார்த்தீங்கன்னா, நாசா என்ன பண்றாங்கன்னா, நம்ம பூமிய மாரியே ஒரு 3 பிளானெட்ட பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த பிளானெட்ல போய் அந்த பிளானெட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள் வாழலாமா? இல்லையா? அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட மிஷனா இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட்டா இருப்பாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷன கொடுக்கப்படும். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவரோட பசங்களோட எதிர்காலத்துக்காக அந்த மிஷின ஏத்துக்கிட்டு, நம்ம ஹீரோ ஸ்பேஸுக்கு போவாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு எடுத்துட்டா டாப்ல பார்த்தீங்கன்னா, இந்த மூவி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா, யாருமே மிஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா, IMDbல வந்து 8.7 ரேட்டிங் குடுத்துருக்காங்க.